அரசு பள்ளிகளில் சிறப்பு குழந்தைகளுக்கான ஆசிரியர்களுக்கு நிரந்தர பணியிடங்களை உருவாக்க கோரி 723 சிறப்பு ஆசிரியர்கள் வழக்கு தொடர்பாக அரசு பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, நீதிமன்றம் தரப்பிலிருந்து என்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் சிறப்பு குழந்தைகளுக்கான ஆசிரியர்களாக 2002ஆம் ஆண்டு தொகுப்பூதியம் அடிப்படையில் 1800 சிறப்பு ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டார்கள். 4500 ரூபாய் தொகுப்பூதியத்தில் நியமிக்கப்பட்ட இவர்கள் தற்போது 20,000 ரூபாய் தொகுப்பூதியமும் 5,000 ரூபாய் போக்குவரத்து செலவாகவும் அரசிடமிருந்து பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் சிறப்பு குழந்தைகளுக்கான ஆசிரியர் பணியிடங்களை நிரந்தரமாக உருவாக்க கோரி 723 சிறப்பு ஆசிரியர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். இந்த வழக்கு நீதிபதி CV கார்த்திகேயன் முன்பாக இன்று விசாரிக்க வந்தபோது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கவிதா ராமேஸ்வர் தமிழகம் முழுவதும் 1,30,000 சிறப்பு குழந்தைகள் உள்ளனர் என்றும் 10 குழந்தைகளுக்கு ஒரு ஆசிரியர்கள் என்ற விகிதத்தின் அடிப்படையில் தமிழகத்தில் 13,000 சிறப்பு ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும். ஆனால் ஒரு பணியிடத்தை கூட உருவாக்காத மாநில அரசு 1,800 பேரை சமக்கர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தொகுப்பூதிய அடிப்படையில் நியமித்துள்ளதாக வாதங்களை வைத்தார். மேலும் தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட சிறப்பு ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு, மருத்துவ விடுப்பு உள்ளிட்ட எந்த சலுகைகளும் வழங்கப்படுவதில்லை என்றும் தொகுப்பூதிய அடிப்படையில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் அவர் தரப்பில் வாதங்களானது வைக்கப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி CV கார்த்திகேயன் இந்த மனுவிற்கு வருகிற ஏப்ரல் 21ஆம் தேதிக்குள் பதிலளிக்க மத்திய மாநில அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையும் அன்றைய தினத்திற்கே தள்ளி வைத்திருக்கிறார். தனலட்சுமி. விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.